Hello friends, welcome to my channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டேஸ்டியான ஹல்வா. அதுவும் வந்து ரொம்ப ஹெல்தி, நிறைய இதுல ரிச்னஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அவ்ளோ ஹெல்தியான ஹல்வா. அதுவும் ஈஸியா செஞ்சிரலாம். சோ உங்களுக்கு வந்து ராகி மாவுனாவே அலர்ஜினாலும் இந்த ஹல்வா செஞ்சீங்கன்னா கட்டாயம் பிடிக்கும். சோ முதல்ல ஒரு பவுல் அளவு ராகி மாவு எடுத்துர்க்கேன். ராகி flour. சோ இத வந்து நல்லா dry roast பண்ணனும். வறுக்கணும். எப்படினா கருகிர கூடாது. நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். எந்த அளவுக்கு நீங்க இந்த மாவை வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹல்வா வந்து நல்ல டேஸ்டா வரும். சோ இந்த ஹல்வால நம்ம ஸ்டார்டிங்லயே கீ அதெல்லாம் சேர்க்க போறது கிடையாது. சுகர் கிடையாது. மெயினா இந்த ஹல்வா நம்ம சுகர்ல செய்ய போறது இல்ல. வெல்லம் தான் போட போறோம். உப்பு தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. இப்போ வெல்லப்பாகு. நான் வந்து வெல்லத்தை பாகு எடுத்து காய்ச்சி வச்சிருக்கேன். கம்பி பதம்லாம் இல்ல. நார்மலா பாகு எடுத்து ஊத்திக்கலாம். சோ அடுப்பை சிம்ல வச்சு இத ஊத்துங்க. ஊத்துனோனே ரொம்ப இறுகுற மாதிரி ஒரு மாதிரியா இருக்கும். சோ பயப்படாதீங்க. தண்ணி ஊத்துங்க. ரொம்ப இறுகிருச்சே என்ன பண்றதுன்னு யோசிக்கவே வேணாம். இந்த மாதிரி ஸ்டெப்ல இருக்கையில தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி இல்லனா கொஞ்சமா பால் ஊத்திக்கங்க. அப்ப உங்களுக்கு தண்ணி நிறைய ஊத்துனீங்கனா கட்டியே வராது. ஃபர்ஸ்ட் பார்க்கிறதுக்கு கட்டி பிடிக்கிற மாதிரி பயமா இருக்கும். ஹல்வா என்னடா சொதப்பிருச்சேன்னு கூட நீங்க நினைக்கலாம். அந்த மாதிரிலாம் ஆகாது. ஃபர்ஸ்ட் இப்படி தான் ஒட்டற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லாஸ்டா பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா இருக்கும். சட்டிலே ஒரு ஒட்டாத பதத்துக்கு உங்களுக்கு அருமையா வரும். இப்போ தேங்காய் பூ. நல்லா ½ பவுல் அளவு தேங்காய் பூ. இப்போ நம்ம நெய் சேர்க்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேருங்க. சோ இனிமே வந்து நீங்க இத அப்படியே அழகா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சட்டில ஒட்டாத பதம்னு ஒன்னு இருக்கு. சோ அது வரும் உங்களுக்கு. அது வரைக்கும் நம்ம வந்து ஹல்வா வந்து கிண்டிட்டு தான் இருக்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ஹல்வா. ரொம்ப நிறைய ராகில சத்து இருக்கு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய நீங்க பேபிஸ்க்கு கூட இத செஞ்சு கொடுக்கலாம். தாராளமா வந்து உங்களுக்கு அவ்ளோ ஒரு ஹெல்தியான ஃபுட்னு சொல்லலாம். ஈவினிங் ஸ்நாக் சுகர் பேஷண்ட்ஸ் கூட நீங்க இத வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லனா ட்வைஸ் சாப்பிடலாம். தப்பே கிடையாது. இதுல வந்து நம்ம அடுத்து என்ன சேர்க்க போறோம்னா பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா? சோ அத வந்து நல்லா பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. எந்த பேரிச்சம்பழம் எந்த பிராண்ட்ல வேணாலும் நீங்க பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். சோ ஒரு 5 ல இருந்து 6 பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி அத வந்து நீங்க இதோட சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் தான். அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ஏலக்காய் அது பிடிக்கும்னா நீங்க சேர்த்தீங்கன்னா நல்ல ஹல்வா வாசனையா இருக்கும். சோ ஆல்மோஸ்ட் இப்பவே சட்டில ஒட்டாத பதம் அந்த பாத்திரத்துல ஒட்டாத ஒரு பதம் வந்து வந்துட்டே இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் கிளறது தான் ஒரு வர்க். அடுப்பை கொஞ்சம் சிம்மலையும் ஹை ஃப்ளேம்லயும் வச்சு சிம்மர்லயும் ஹை ஃப்ளேம்லயும் வச்சினீங்க உங்களுக்கு பேலன்ஸா கரெக்ட்டா அது இந்த மாவு வந்து நம்ம வறுத்திருக்கனால ரொம்ப வேகாம அந்த மாதிரிலாம் இருக்காது. சோ உங்களுக்கு நீங்க ஊத்துன அந்த தண்ணிலே வெந்துரும். அதே போல கட்டியும் வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இழுத்து நல்லா பாருங்க சட்டிலே ஒட்டாத ஒரு நல்ல அழகான டெக்ஸ்சருக்கு வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் போட்டப்ப எந்த அளவுக்கு இருந்தது இப்போ எப்படி ஆயிருக்குன்னு நீங்களே நல்லா பார்க்க முடியும் உங்களால. பாத்திரத்துல வந்து கொஞ்சம் கூட ஒட்டல நம்ம ஹல்வா. சோ இதுதான் வந்து ஹல்வா பதம்ங்கிறது இதுதான் கரெக்ட்டான ஹல்வா பதம். பாருங்க பாத்திரத்திலே ஒட்டவே இல்ல. பேரிச்சம்பழம் சொன்னேன் இல்லையா? ஒரு 6 பேரிச்சம்பழம் இல்ல 5 பேரிச்சம்பழத்தை எடுத்து நல்லா நைஸா கட் பண்ணி போடுங்க. அல்வால பேரிச்சம்பழம் இருந்தா அது சாப்பிட்டீங்கன்னா அவ்ளோ டேஸ்டா இருக்கும். இது வாயில இடையில கடிக்கிறப்போ உங்களுக்கே அந்த சுவையை நீங்களே உணரலாம். முந்திரி நெய்ல வறுத்து கொஞ்சமா ஒரு ½ டேபிள் ஸ்பூன் மொத்தமே இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான். சோ நீங்க நெய் நல்லா ஊத்தணும் ரிச்னஸா இருக்கும். பட் வந்து உங்களுக்கு நார்மலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யே வந்து இதுக்கு போதுமானது. சர்வ் பண்ணிரலாம். லாஸ்டா இப்போ நமக்கு அந்த சட்டில ஒட்டாத பதம் வந்துருச்சுனா ரெடி தான். சோ நம்மளோட ஹெல்தியான ஹல்வா ரெடி ஆயிருச்சு. இன்னும் பல எளிமையான சமையல்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது buds2bloom சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.